ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாம்பார் சாதம். இந்த சாம்பார் சாதத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஆறுனதுக்கப்புறம் கூட நல்லா தளர்வாக நல்ல குழன்னே இருக்கும். அதாவது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா தளர்த்தியாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்ம பண்ணும்போது இந்த சாம்பார் சாதம் இந்த மாதிரி கொஞ்சம் தளர்வாக இருந்தாலும் நேரம் ஆக ஆற அது ரொம்ப இறுகி போயிடும். ஸோ அப்படி இறுகாமல் ரொம்ப டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சாம்பார் சாதம் ஆறுனதுக்கப்புறம் கூட அதோட கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய சாம்பார் சாதத்தோட ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் பருப்பு தனியாக சாதம் தனியாக தான் வேக வைப்பேன். சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதில் சாதத்தை போட்டு கிளற போகிறேன். ஸோ அதுக்கு அளவு 1 கப் சாதத்துக்கு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கணும். ஸோ அந்த 1/2 கப் துவரம்பருப்பை ஊற வச்சுட்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா குழச்சி வேக வச்சுக்கணும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ இதை தாளிச்சுக்கலாம், சாம்பாருக்கு தாளிச்சுக்கலாம். நம்ம எப்பயும் சாம்பார் தாளிப்போம் இல்லையா, அது மாதிரி தாளிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதோடே 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் சேர்த்துட்டு அடுத்ததாக வரமிளகா சேர்த்துக்கிறேன். வரமிளகா நான் இதில் 2 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். அது ஒரு கலருக்காக சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அடுத்ததாக சின்ன வெங்காயம் தான் இந்த சாம்பார் சாதத்தோட ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஸோ நான் இந்த சின்ன வெங்காயம் நிறைய இங்கே உரிச்சு வச்சுருக்கேன். அதை நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணி வதக்கிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா அந்த வெங்காயம் ஒரு கிளாஸி ஃபினிஷ் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இதில் நான் கொஞ்சம் பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தக்காளி. இந்த சாம்பார் சாதத்துக்கு புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி நாட்டு தக்காளியாக பார்த்து நல்லா பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சேர்த்து நல்லா வதங்க விட்டு அது கொஞ்சம் நல்லா மேஷியாக வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் சாம்பார் தூள். இந்த சாம்பார் தூள் தான் இந்த சாம்பாருக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இதுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை வதக்கிக்கணும். இந்த மல்லித்தூள் மிளகாய் தூள்லாம் நம்ம எப்போயுமே சாம்பார் வைக்கும்போது இது மாதிரி வதக்கிட்டு வெங்காயத்தோடு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா சாம்பார் ஆனாலும் புளிக்குழம்பானாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதும் இதில் நம்ம இப்போ காய் சேர்த்துக்கலாம். காய் நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அவரைக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த காயை நல்லா ஒரு தடவை கலந்து ஊற்றுட்டு அதோடு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க துவரம்பருப்பு அதையும் இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த சாம்பார் நல்லா அந்த பருப்போடு சேர்ந்து காயெல்லாம் நல்லா வேகணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். இந்த காயெல்லாம் நல்லா மூழ்கி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நம்ம தாராளமாகவே ஊற்றலாம். இந்த காயெல்லாம் நல்லா முங்கி வேகிற அளவுக்கு நல்லா தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் நம்ம கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அதனால நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுன்றனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், திக்காக தான் இருக்குது கன்சிஸ்டன்சி. அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம பருப்பு சேர்த்து வேக வைக்கிறனால இது அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். நான் இப்போ இதை ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட போகிறேன். இது வேகிறதுக்குள்ளே சாதம் வேக வச்சு எடுத்துடலாம். 1 கப் அரிசியை நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா குழைய வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இடையில நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா அந்த காயெல்லாம் வேகிற வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், இந்த சாம்பார் நல்லா கொதிச்சு காயெல்லாம் வெந்துடுச்சு. எல்லா காயும் நல்லா வெந்ததும் இப்போ நான் கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியை புளி தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதையும் திருப்பி ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விடணும்.
இப்போ இது கொதிக்கும் போதே வந்து இதோட நான் கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் ஒரு பாதி அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி வந்து சேர்த்து கொதிக்க விடும்போது சாம்பார் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்துச்சு அப்படின்னா நமக்கு சாம்பார் ரெடி ஆயிரும். எப்பயுமே வந்து நம்ம சாம்பார் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ரைஸை போட்டு கலரும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். பருப்பும் சாதமும் ஒன்றா வேக வச்சு போடுறத காட்டிலும் இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் சாதம் குழைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சாதத்தை வந்து இந்த சாம்பாரோட நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து இந்த சாம்பார் இப்படி தனியாக கொதிக்க விடும்போது நல்லா தனியாக ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிது, சாம்பாரோட ஃப்ளேவர். அதில் நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த சாம்பார் சாதம் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லா சாதத்தையும் கலந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு விட்டு இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதில் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து ஒரு ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் தான் ஊற்றுறது. இப்போ நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் சேர்க்குறதுனால இந்த சாம்பார் சாதம் ஆறுனா கூட நல்லா தளர்வாகவே இருக்கிற மாதிரி இந்த பட்டர் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த பட்டர் ஆட் பண்ணுறது இதில். எப்பயுமே நம்ம சாம்பார் சாதம் செய்யும்போது சூடாக இருக்கும்போது நல்லா தளர்வாக இருக்கும். ஆனால் ஆற ஆற அது ஒரு மாதிரி குழன்னு கெட்டியாக ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதோட கன்சிஸ்டன்சி நல்லாவே அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிட்டு அந்த பட்டரை நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக அதோடைய மிச்சம் இருக்க கொத்தமல்லியையும் நம்ம அதில் தூவி கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல்லான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சாம்பார் சாதத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது ஆறுனதுக்கப்புறம் கூட இதே மாதிரி நல்லா தளர்வாகவே இருக்கும். ஸோ எப்பயுமே நீங்கள் செய்கிற மெத்தடை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு தடவை சாம்பார் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஸ்நேகிதி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வித்தியாசமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.